ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலேயே ஒரு முக்கியமான இடத்துல தாங்க இருக்கும். நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்து இந்த இடத்துக்குலாம் வந்து தங்கி இருப்பாங்களாம். அதே மாதிரி தங்கி வேலை செய்யறவங்க, படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க. ட்ரிப்ளிகேன் ஏரியால தான் நம்ம இருக்கோம். ட்ரிப்ளிகேன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ், மெஸ், ஏகப்பட்ட உணவகங்கள் இருக்கு. ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 3 வேளையுமே ஆரோக்கியமான உணவு கொடுக்குறாங்க. கேள்விப்பட்டு தான் நான் வந்திருக்கேன். நான் இந்த டைமுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லஞ்ச் டைமுக்கு நல்ல ஒரு வெஜ் மீல் சாப்பிடலான்னு வந்திருக்கோங்க. எந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதி மெஸ். இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா CNK ரோட் சேப்பாக்கம்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியம் கேட் 12க்கு ஆப்போசிட்லயே ஒரு சந்து போகும். அதுக்குள்ளார வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே பாரதி மெஸ் லொக்கேட் ஆயிருக்கு. இப்ப வாங்க போய் சாப்பிடலாம். பாரதி மெஸ்ன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க கடையோட ஓனருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் மேல ரொம்ப பற்று மட்டும் இல்ல, பேரா வைக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளர போனீங்கன்னா சுத்திலும் அவரை பத்தின வரலாறு, கவிதைகள்னு சொல்லிட்டு நிறைய லாமினேட் பண்ணி அவரோட போட்டோஸ் தான் இருக்கும் ஃபுல்லாவே. அதே மாதிரி வெளியில போர்ட்லயே பாத்தீங்கன்னா டால்டா, அஜினோமோட்டோ, சோடா உப்பு சேர்க்காத உணவகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து ஹெல்தியா நிறைய விஷயம் பண்றாங்கன்றது இதுலயே தெரியுது. வேகமா வச்சுட்டாங்க, பரிமாறிட்டாங்க. இந்த மீல்ஸோட பிரைஸ் வந்து 130 கொடுத்துட்டு இருக்காங்க. அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கம்பல் லட்டு. நம்ம நிறைய இடத்துல வந்து கேசரி, சக்கரை பொங்கல் இந்த மாதிரி தான் மீல்ஸ் கொடுத்து பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் ஹெல்தியா இருக்கு. மோர் மிளகா. இது வந்து இதுதான் பருப்பு வடை தான். பொரியல் கொடுத்துருக்காங்க, பீட்ரூட் பொரியல். இது வந்து சௌ கூட்டு, கீரை கூட்டு, நான் சொன்னேன் இல்லையா நவதானிய சுண்டல், எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பச்சை பயிறு சுண்டல் இல்லைங்க, இது எல்லாமே வந்து முளை கட்டினது. பச்சை பயிறு, பட்டாணி எல்லாமே போட்டு தேங்காவையும் அப்படியே போட்டு கொடுத்துருக்காங்க. தயிர். உங்களுக்கு ரைஸ் வச்சு நான் சாம்பார் ஊற்றிருக்கேன், கத்திரிக்காய் சாம்பார். ஃபர்ஸ்ட் நான் அவங்க சுண்டலே சாப்பிடுவேன். சாம்பாரை பார்த்தோன்னே செஞ்சுட்டேன். எனக்கு வந்து முளை கட்டினதெல்லாம் சாப்பிட்றது பிடிக்காது. இருந்தாலும் அவங்க வச்சுட்டாங்கல்ல, சாப்பிட்டே ஆகணும். வேக வச்சிருக்காங்கப்பா, முளைக்கட்டி வேக வச்சிருக்காங்க. நான் கூட பச்சையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே சாப்பிட்டேன். இது எனக்கு ஓகே தான், வேக வச்சா நான் சாப்பிடுவேன். சாம்பாருக்கு பீட்ரூட் பொரியலே வச்சுக்கோங்க. சாம்பார் வந்து டேஸ்ட் ஹோம்லியா இருக்குங்க. நம்ம வீட்டு சாம்பார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா டேஸ்ட் இல்லைன்னா நான் சொல்லல, நல்லா இருக்கு. ஓவரா வந்து ஸ்பைசியாலாம் இல்லாம அப்படியே ஹோட்டல் சாம்பார் மாதிரி கொடுக்காம அப்படியே வந்து வீட்டு முறையிலே செஞ்சு கொடுத்துருக்காங்க. பீட்ரூட் பொரியலுமே நல்லா இருக்கு. வெறும் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு போட்டு அப்படியே தேங்காவை போட்டு பொரியல் நல்லா இருக்கு. ஆனா வந்து சில பேர்லாம் உருளைக்கிழங்கு வறுவல் இல்லையா, வாழைக்காய் வறுவல் இல்லையான்னு கேட்பாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹோட்டல்ல எப்பவுமே எல்லா காயும் போட்டு சாம்பார் பண்ணுவாங்க. இவங்க கத்திரிக்காய் மட்டும் போட்டு சாம்பார் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி சாம்பார் பண்ணுவோம்னோ அதே மாதிரி டேஸ்ட்ல தான் இருக்கு. இங்கேயும் வந்து ஹோம்லி ஸ்டைல்ல செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ட்ரிப்ளிகேனை பொறுத்த வரைக்கும் மேன்ஷன்ஸ், ஹாஸ்டல்லாம் நிறைய இருக்கும். அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தினைக்குமே வந்து வெளியில சாப்பிடும் போது வயிற்றுக்கு எந்த ஒரு கேடும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹெல்தியான வெர்ஷன்ஸும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். வத்த குழம்பு தான்ப்பா. இதுக்கு வந்து கூட்டு தான். சௌ கூட்டும் இருக்கு, கீரையும் இருக்கு. 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வத்த குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கு. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா காரம், உப்பு இதெல்லாம் வந்து அளவா போட்டிருக்காங்க. இதான் நான் வந்து ஆரம்பத்திலேயே ஒரே ஒரு பைட்டை வாயில வச்சோன்னே சொல்லிட்டேன், இது வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல சாப்பிடுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்ட்டு.
அந்த ரைஸ் அவங்க வடிச்ச விதமாகட்டும் எல்லாமே அந்த காயிலேருந்து இது வந்து சிறுபருப்பு போட்ட கூட்டுங்க. வத்த குழம்புல வந்து சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சு போட்டிருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி ஸ்வீட்னஸோட இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க இந்த இடத்துக்கு வந்து டெய்லியுமே சாப்பிடலாம். ஏன்னா வந்து ஹோம்லி ஃபுட் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு வந்து எதுவும் வாங்காது அப்படின்னு. அதே மாதிரி இந்த ப்ரைஸ்க்கு வந்து அவங்க 3 வகை காய் கொடுக்குறாங்க. டெய்லியுமே கீரை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, கீரைலாம் வந்து வீட்லயே நம்ம செய்யறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இங்க பாருங்க, கூட்டை வந்து அந்த சௌச்சோ வந்து நல்லா குக் பண்ணியிருக்காங்க. சுத்தமா அந்த அளவுக்கு தெரியவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்கு. எக்ஸ்ட்ராவா இந்த கீரை போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். இந்த கீரை கூட்டு சுட சுட வைக்கும் போதே ஒரு மனம். அதுல வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு, வெங்காயம் வெள்ளை பூண்டு எல்லாம் போட்டு கடைஞ்சிருக்காங்க. கீரை தண்டோட இருக்கு. இதுக்கு வந்து வடை வந்து சின்ன வடை தான், மினி சைஸ் வடை வச்சிருக்காங்க. அரைக்கீரைங்க தண்டோட போட்டு நல்ல ஒரு ருசி. எனக்கு வந்து கீரை எல்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவேன். ஆனா இந்த வடை தான் ஃபர்ஸ்ட் வாயில போட்ட உடனே வடையோட டேஸ்ட் தான் எனக்கு தெரியுது. நல்லா இத்தனோண்டு போட்டதுனால கிறிஸ்பியா நல்லா இருக்கு. ஆறுனாலுமே வடை சின்னதா வச்சுட்டாங்க அப்படின்னு ஃபீலா இருக்கு. நல்ல டேஸ்ட், அந்த சோம்போட மனத்தோட நல்லா இருக்கு. கீரைக்கு நான் ஏன் இதை வச்சுக்கிட்டேன்னு தெரியல, கீரையோட நல்லா மேட்ச் ஆகுது. கீரையுமே சிறுபருப்புல தான் போட்டு கடைஞ்சிருக்காங்க. எல்லாம் வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சு கடைஞ்சிருப்பாங்க போல. எனக்கு வந்து வாயில போட்டவொடனே அந்த வெங்காயத்தோட வாசம் தான் வருது. பட் வந்து டாமினேட்லாம் பண்ண நல்லா இருக்குங்க. தயிர் வேணும் தான், ஆனா ரசம் சாப்பிட்டுட்டு தயிர் சாப்பிட்றேன். இந்த ரசத்துக்கு கூட்டு நல்லா இருக்குங்க. இந்த கூட்டுல பாத்தீங்கன்னா மூக்கடல்ல எல்லாம் போட்டிருக்காங்க. நான் இந்த இலையில காமிக்க போனேன் உங்களுக்கு, எந்த ஃபுட்டும் நான் வேஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டான். சாம்பார்ல இருந்து வத்த குழம்பு, இந்த ரசம் முடிகிற வரைக்குமே அப்படியே வந்து என்னோட வீட்டு ஸ்டைல தான் நினைக்க வைக்குது. நம்ம வீட்டுல சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருந்துச்சு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ரசம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிளகோட காரம், இந்த ஜீரகம் எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லாமே மைல்டா இருக்கு. எனக்கு வாயில போட்ட உடனே அந்த தக்காளியோட டேஸ்ட் தான் தெரியுது. எனக்கு போதும், ரைஸ் இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. அதனால அதுலயே நம்ம தயிரை ஊற்றி சாப்பிடுவோம். தயிர் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கெட்டி தயிருங்க. இதுல ரைஸை விட தயிர் தான் நிறைய இருக்கும் போல. தயிர் மாதிரிதான் இருக்கு, ஆனா வந்து இவங்களே தயிர் ப்ரிப்பேர் பண்ணதுனால நல்ல ஒரு கெட்டியான தயிருங்க. நான் சொன்ன மாதிரி ரைஸை விட தயிர் தான் நல்லா இருக்கு, நிறைய இருக்கு. தயிரோட சாப்பாடு முடிக்கும் போது அப்படி இருக்கும், அப்படியே நல்ல ஒரு மீல்ஸ் சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கும். லட்டு வந்து டெசர்ட்டுக்காண்டி எடுத்து வச்சிருந்தேன். கம்பு லட்டுங்க. அந்த கம்புல இருக்க ஒரு மாதிரி லைட்டான பச்சை, கம்பு மாவை அரைச்சு உள்ள தேங்காய்லாம் போட்டு நெய்ல அப்படியே பிடிச்சிருக்காங்க. நான் யூஸ்வலா கம்பங்கூழ்லாம் நான் நிறைய வீட்டுல சாப்பிடுவேன். அதனால எனக்கு வந்து இந்த லட்டோட டேஸ்ட் வந்து புதுசா தெரியல. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பே போட்டு செஞ்சிருக்காங்க, நல்லா இருக்கும். எனக்கு வந்து சாப்பிட்ட எல்லாமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்படியே வந்து வீட்டுல சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஃபுட்டு தான். ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாம்பார், வத்த குழம்பு, ரசம், தயிர் முதல் கொண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டுல செஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் வந்து நார்மலா போட்டிருக்காங்க, குறைவாவே போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து ஹெல்தி வெர்ஷன் சொல்லிட்டு ஓவரா வந்து காரமும் சேர்த்துக்க மாட்டாங்க, உப்பும் அதிகமா சேர்த்துக்க மாட்டாங்க. எல்லாமே மீடியமா இருக்கு. பட் வந்து டேஸ்ட் இருக்குங்க அதுல, அது வந்து 100% நான் சொல்லுவேன். இதை தவிர லஞ்ச் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸும் இருக்கான், பிரிஞ்சி, சாம்பார் சாதம், தயிர் சாதம் இருக்கான். நான் வெறும் மீல்ஸ் மட்டும் இருக்கான்ட்டு அவங்ககிட்ட கூப்பிட்டே கேட்டுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மில்லட்டை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். கூகுள் பண்ணி பார்த்துருக்கேன். சில பேர் வந்து நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க வந்து ட்ரிப்ளிகன் சைட்லாம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.